நண்பர்களே, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பட் நிறைய விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் நான் அடக்கி சுருக்க விரும்பலை. அதுக்காக என்ன பண்ணுறேன், வீடியோவை சின்ன வீடியோவாக ஆகுன்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி வீடியோவுக்கு வழக்கம் போல் லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர். இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் 4 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். ஒன்று கேம்ஸ், அதுக்கப்புறம் ஃபோனோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் புக், அதுக்கப்புறம் மூவிஸ். இந்த 4மே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுங்கிறேன். சேஃப் அண்ட் செக்யூராக இல்லைன்னா யார் வேணாலும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது, காலி அப்படி தான் சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஒரு அத்தன்டிகேஷன், அதாவது ஒரு பாஸ்வேர்டோ இல்லை ஃபோனோட பயோமெட்ரிக்கோ எது வேணாலும் இதை பயன்படுத்தி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாமே. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த மொபைலை பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைலில் வந்து மட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது வந்து ஆஃபில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கே வேணாலும் இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதை வந்து நீங்கள் கொண்டு வராதிங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதாங்க ஹேம்பேக்கு ஐகான். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரிக்வயர் அத்தன்டிகேஷன் ஃபார் பர்ச்சேசஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. இதில் நெவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெவர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த ரிக்வயர் அத்தன்டிகேஷனை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு நபரும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அவரால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு அருமையான ஒரு செட்டப். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார் ஆல் பர்ச்சேஸ் த்ரூ கூகுள் ப்ளே ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் என்ன பாஸ்வேர்டை பயன்படுத்துவீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் கொடுங்க. நான் இப்போ இது கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. ரிக்வயர் அத்தன்டிகேஷன் ஃபார் பர்ச்சேஸ் ஃபார் ஆல் பர்ச்சேசஸ் த்ரூ கூகுள் ப்ளே ஆன் திஸ் டிவைஸ். இனி யாராலையும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாது, ஹேக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த மொபைலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிச்சிருக்கீங்களோ அந்த மொபைலில் மட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்படிங்கிறத நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு அருமையான விஷயம். அதாவது பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க. இது இல்லாமல் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் பயன்படுத்துகிறீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் உங்களுடைய பர்ச்சேஸோட பேமெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. பக்கத்தில் பாருங்கள், ஒரு டாகல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாகலை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி முடிச்சோன்னா மறுபடியும் பாஸ்வேர்டை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அதுவும் எனேபிள் பண்ணிட்டீங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணனால உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதாவது உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஸோ இந்த மாதிரி விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய அமௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அமௌண்ட் மட்டும் இல்லை, நம்மளோட அக்கௌண்ட்டும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய விஷயங்களை நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்துங்க, இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.